பொன்னமராவதியில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கே வைரமுத்து அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் புதுக்கோட்டை அஇஅதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கே வைரமுத்து அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தலைமை கழக பேச்சாளர் திருநெல்வேலி தாஸ்குமாரி சிறப்புரையாற்றினார். பொன்னமராவதி கிழக்கு ஒன்றிய செயலாளர் காசி கண்ணப்பன், வடக்கு ஒன்றிய செயலாளர் அரசமலை முருகேசன், தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆலவயல் சரவணன், பேரூர் கழக செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் இந்நிகழ்விற்கு முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்புரையாற்றிய கே வைரமுத்து அண்ணாவின் சாதனைகளையும் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடியாரின் 4.5 ஆண்டுகள் சாதனைகளை பற்றி விரிவாக பேசினார். இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் சரசு மாரிமுத்து, திருமயம் ஒன்றிய செயலாளர்கள் ஏஎல் ராமு, பிஎல்ஆர் பழனிவேலு, மாவட்ட கவுன்சிலர்கள் குளிவிரை பாண்டியன், கோணாப்பட்டு மணிகண்டன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் வேந்தன்பட்டி பழனியப்பன், வர்த்தக அணி செயலாளர் அம்மன்குறிச்சி பழனிசாமி, பாசறை நிர்வாகி ஆகாஷ் சோழகர், தெற்கு ஒன்றிய இணைச் செயலாளர் மோகனா சேகர், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட நிர்வாகி திருக்களம்பூர் ராஜமாணிக்கம், திருமயம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் மீனாட்சி சிவகுமார், தெற்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் தவசி வள்ளிக்கண்ணு, கிழக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் வேகுப்பட்டி முத்து, நகர நிர்வாகிகள் திருஞானம், காரி பழனியப்பன், பராசக்தி முத்துகிருஷ்ணன், மாமுண்டி செல்வம், பிரபு, சுமதி, சதீஷ், ஜெகன் உள்ளிட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முடிவில் எம்ஜிஆர் மன்ற நிர்வாகி ஆண்டிக்காலை நன்றி உரை ஆற்றினார். உட்கார்ந்திருந்தாங்களோ அதே நம்பர்ல தான் நம்மளுடைய அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ராஜ்யசபா எம்பி இருக்கும் அதே சீட்டில் பேரறிஞரான எந்த சீட்டில் உட்கார்ந்திருந்தாலோ அதே சீட்டில் தான் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவும் அந்த ராஜ்யசபா இதில் சீட்டில் அமர்ந்திருந்தார்கள் என்பதை உங்களுக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இப்படி மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொதுக்கூட்டம் 15ஆம் தேதியிலிருந்து அண்ணா பிறந்த நாளிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்திலே பிறந்து ஒரு நெசவாளர் குடும்பத்திலே பிறந்தவர்கள். சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே பட்டம் படித்து ராசாஜி காலத்திலே அவருடன் அரசியல் செய்து 1949 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி 1967 ஆட்சியை பிடித்தார்கள். 2 வருடம் முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார்கள். நமது முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி சென்னை மாகாணமாக இருந்ததை தமிழ்நாடு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றி கொடுத்தார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்திலே தமிழும் இந்தியும் தான் இருக்கு, தமிழும் ஆங்கிலமும் தான் இருக்கும், இந்தியை வர வேண்டாம் என்று போராடி இந்தியை தமிழகத்தில் கொண்டு வராமல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி தமிழக மக்களுக்கு, தமிழக மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பிறகு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து தமிழக மக்களையும் இந்த தொண்டர்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்கள். 77 சட்டமன்ற தேர்தலிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறை ஆட்சியில் அமர்ந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77லேயும் 80, 84லே முதலமைச்சராக 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொடுத்தார்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தார்கள். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது மாதிரி பல்வேறு திட்டங்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மக்களுக்காக கொண்டு வந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்காக பொதுச் செயலாளராகி 4 முறை முதலமைச்சராக இருந்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் 8 கிராம் தங்கம் 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுத்தார்கள். பெண்களுக்கு பல்வேறு உதவிகளை கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி, ஆடு மாடுகள் இது மாதிரி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். பள்ளி மாணவ மாணவிகளுக்காக லேப்டாப், சைக்கிள் 14 வகையான நலத்திட்டங்களை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழங்கினார்கள். இன்று அம்மா அவர்கள் மறைந்த பிறகு முதலமைச்சராக 4.5 வருடங்கள் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கி அவர்களை மருத்துவர்களாக ஆக்குவதற்காக சட்டத்தை கொண்டு வந்து அதை இன்னைக்கு ஒரு வருடத்தில் 600-700 மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் இன்னைக்கு மருத்துவராக வந்திருக்கின்றார்கள், படித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட திட்டங்களை எல்லாம் நமது எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்தார்கள். மீண்டும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு வருகிற சட்டமன்ற தேர்தலிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும். அவருக்கு நீங்களெல்லாம் அவரை யாரை வேட்பாளராக நிறுத்துகின்றார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த ஏற்பாடு செய்த பொன்னமராவதி ஒன்றிய கழகத்திற்கும் பொன்னமராவதி பேரூர் கழகத்திற்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சத்துணவு தந்த சரித்திர நாயகன், வாழ்ந்தவர் 1 கோடி, மறைந்தவர் 1 கோடி, மக்கள் மனதில் நீக்கமர நிறைந்திருக்கும் எங்கள் பொன்மனச் செம்மல் புரட்சி கருவாக்கி உருவாக்கி கொடுத்த இந்த கழகத்தை சிந்தாமல் சிதறாமல் கட்டி காத்து வளர்த்து வந்த கழகத்தின் காவல் தெய்வம் எங்கள் இதயத்துக்குள் இருக்கும் சேரைக்கும் இறைவன் படியளப்பான் என்று. ஆனால் கருவறைக்குள் இருந்த குழந்தைக்கும் படியிழந்த ஒரே தலைவி எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னென்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு தாய் தன்னுடைய மகள் குழந்தை உண்டாகிவிட்டால் உடனே அவளுக்கு மருந்து தயாரிக்கணும், பச்சை தயாரிக்கணும், அந்த பொடி செய்யணும், இந்த பொடி செய்யணும்ட்டு உடனே அதுக்கு உண்டான வேலையை ஆரம்பித்து விடுவார்கள். அந்த எண்ணப்படி எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 18 வகையான பொருட்களை ஒரு சூட்கேஸில் போட்டு அம்மா பெட்டகம் என்று ஒரு பெட்டகத்தை கொடுத்து தாய்மார்களுக்கு குழந்தைகளுடைய கருவை வளர்க்க செய்தது எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த சாதனைகளை அப்படியும் அதை விட பல மடங்கு அதிகமாக சாதனைகளை செய்தது எங்கள் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள். புரட்சி தலைவி எப்படி இருந்துச்சு, நம்ம அதை விழிப்புணர்வு